இன்றைக்கி நான் உங்களை எங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து 1528 இந்த ஒற்றை கல்லாலான நரசிம்மர் கோயிலை வந்து கட்டியிருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு பெரிய சிவலிங்கம்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றின விளாக் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடக மாநிலம் விஜயநகரா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஹம்பியில் ஹேமகுடா ஹில்லுக்கு தெற்கு பக்கம் தான் இருக்குது. கோயிலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம டெம்பிள். இங்கே இருக்க லட்சுமி நரசிம்மர் சிலை போர் காலகட்டத்தில் ரொம்பவே டேமேஜ் இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் என்ன வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆர் பற்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. வளவளம் பேசாமல் டேரெக்டாக விளாகுக்குள்ளே போகணுமா? ஐம் வெற்றி உங்களை வாய்ஸ் ஆர் பற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மையை அறிய வாருங்கள், வாங்க விளாகுக்குள்ளே போகலாம். சார்மி இந்த பக்கம் டெம்பிள் இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி சின்ன டெம்பிள் தான். இந்த இடத்த பாருங்கள், ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு இடம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெலாம் பக்கமான இடம். அங்கே பாருங்கள் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு, செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்ரி ஸ்டோன் டெல்ஸ் எ ஸ்டோரி, டோன்ட் ஸ்பாயில் இட் வித் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கற்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை சொல்லும். அதனால் வந்து அதை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம டேரெக்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போயிடலாம். 1528 காலகட்டத்தில் விஜயநகர பேரரசு ஆட்சி காலம், அதாவது கிருஷ்ணதேவராயர் மன்னரால் கட்டப்பட்ட ஒற்றைக்கல் மூலயமா கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நரசிம்மருடைய சிலை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரே கல்லால் இந்த சிலையை வந்து செதுக்கியிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா 1560 காலகட்டம், எனக்கு எக்ஸாக்டாக டைம் இயர் தெரில, நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிலையில் வந்து இன்னும் லெஃப்ட் சைடில் வந்து லட்சுமி வந்து உட்காந்துருந்துருக்காங்க. அண்ட் தென் ரைட் சைடில் அவரோட கை வந்து இருந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து யாரோ டேமேஜ் பண்ணியிருக்காங்க. 1565 காலகட்டத்தில் ஹம்பியில் ஏற்பட்ட போரின் போது தான் இந்த சிலை வந்து சேதமடைஞ்சிருக்கு. இந்த சிலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. 6.7 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான நரசிம்மருடைய சிலை. அவர் பார்க்குறக்கு வந்து கோபமாக இருந்தாலுமே அவர் வந்து ஒரு தியான நிலையில் வந்து இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் இவர் உடம்பை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பாம்பு வந்து பாதுகாக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எவ்வளோ பெரிய சிலை பாருங்கள். இந்த சிலை முழுக்க ஒரே ஒரு கல்லை பயன்படுத்தி மட்டுமே வந்து செதுக்கியிருக்காங்க. அண்ட் தென் இந்த சிலையில் அவரோட முட்டியில் இருக்க காலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே இணைக்கிற விதமாக ஒரு பட்டை இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா முனிவர்கள் வந்து தியானம் செய்யும் போது அதை கட்டிக்குவாங்க. ஏன்னா காலெலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது பேர் யோக பட்டைன்னு சொல்லுவாங்களாமா. ஸோ இவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தியான நிலையில் அமர்ந்திருக்காரு அப்படின்றது குறிக்கிறதுக்காகவே வந்து இவரோட முட்டிகளை இணைக்கிற வகையில் அந்த யோக பட்டைன்றது இணைச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா வந்து நரசிம்மர் தியான நிலையில் இங்கே இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அண்ட் தென் இந்த சிலைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாகப்பாம்புக்கு மேலேயும் ஒரு சிங்கத்தோட ஃபேஸ் வந்து ஆர்ச்சில் கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னும் ஒரு கம்பீரமான லுக்கை தருது. லட்சுமி நரசிம்மர் கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நரசிம்மர் மட்டும்தான் இருக்காங்க, லட்சுமியை காணோம் நம்ம நினைப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போர் காலகட்டத்தில் லட்சுமி அவர்களுடைய சிலையை வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணிட்டாங்க. இவரோட இடது சைடு லட்சுமி அவர்கள் இவரோட மடியில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அண்ட் தென் வலது சைடு பார்த்தீங்க அப்படின்னா இவரோட கையில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வச்சுருப்பாரு. இப்போவும் இந்த சிலைக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நரசிம்மர் அவர்களுடைய முதுகுக்கு பின்னாடி லட்சுமி அவர்களுடைய கை பார்த்தீங்க அப்படின்னா மோதிரம்லாம் கூட போட்டிருக்க மாதிரியான அந்த சிலையோட மீதி எச்சங்கள் எல்லாமே காணப்படுது. நம்மளை வந்து உள்ள அலோவ் பண்ணல, வெளியிலே நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால் நம்மளால் அதை பார்க்க முடியல. ஸோ நான் நெட்டில் இருந்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், அந்த சேதமான லட்சுமி சிலை எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கமலாப்பூரில் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் மியூசியமில் அந்த சிலை பத்திரமா வச்சுருக்காங்க. அப்புறம் என்னதான் இது ஒரு கோவிலாக இருந்தாலுமே இப்போ வரைக்கும் இங்கே வந்து எந்த ஒரு பூஜையுமே வந்து நடத்தப்பட்டு இந்த கோயில் பராமரிக்கப்படல. இது வந்து அப்படியே ஒரு வரலாற்று சின்னமாகவே மாற்றப்பட்டு டூரிஸ்ட்டுகள் எல்லாருமே பார்க்கக்கூடிய வகையில் மாற்றிட்டாங்க. இப்போ இந்த ஒரு சிலைக்கு பின்னாடி எவ்வளோ கதை இருக்குது பாருங்கள். ஒரு மன்னன் கஷ்டப்பட்டு கட்டுறாரு. அவர் சாதாரண மன்னன் கிடையாது, பாதி இந்தியாவே ஆண்ட கிருஷ்ணதேவராயர். ஸோ அவரோட ஆட்சியில் கட்டப்பட்ட இந்த சிலை ஒரு போரில் வந்து சேதமாகி அந்த சிலை வந்து இப்போ ஒரு மியூசியமில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம போய் பார்வையிடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தெல்லாம் இப்போ போய் நம்ம பார்க்குறோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஓகே, நம்ம அடுத்து இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம், ஒரு ஜைஜாண்டிக்கான பெரிய சிவலிங்கம் இருந்தது இல்லையா? ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ வைஃபர்மி அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அண்ட் தென் இந்த பக்கம் வந்து ஒரு கல் வச்சுருக்காங்க. இதில் வந்து நிறையா கல்வெட்டு எல்லாமே இருக்குது. நிறையா வந்து அழிஞ்சு போச்சு பாருங்கள். ஸோ நிறையா அழிஞ்சு போச்சு, ரொம்ப பழைய, கிட்டத்தட்ட 700 வருஷம் ஆயிடுச்சுல்ல. 700
520 வருஷம் ஆயிடுச்சு, 526 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப பழசாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், ஒரு சிவனோட ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அது வந்து ரொம்பவே பெரிய ஸ்டாச்சு, கிட்டத்தட்ட 6 உயரத்துக்கு மேலே இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு நரசிம்மர் எப்படி இருக்காரோ ஸோ அதே மாதிரி தான் உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அதுக்குள்ளே போய் சிவன் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பில்டிங் பாருங்கள் எவ்வளோ பழசாக இருக்குன்னு. உள்ளே போனோம் அப்படின்னா வாவ், வைஃபர்மி சரி பெருசாக இருக்குது பாருங்கள். எப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சிவனுக்கு வந்து கண்ணு இருக்குது பாருங்க, கண்ணு மூக்கு ஒரு பொட்டு கூட இருக்குது. கீழே ஃபுல்லாக தண்ணி கூட இருக்குது பாருங்கள். மேலே பாருங்க ஒளி வரதுக்காக எப்படி வச்சுருக்காங்க, ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க. இது இந்த ஸ்டாச்சோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 3 மீட்டர், அதாவது 9.8 அடி, கிட்டத்தட்ட 10 அடி இருக்கு. எப்படி லட்சுமி நரசிம்மரை ஒரே பாறையால் செதுக்குனாங்களோ இந்த சிலையுமே வந்து ஒரே பாறையை மட்டுமே யூஸ் பண்ணி செதுக்கியிருக்காங்க. ஹம்பியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவலிங்கம்னா அது இதுதானாமா. அண்ட் தென் இந்த சிவலிங்கத்துக்கு மொத்தம் 3 கண்கள் இருக்கு. விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் ஒரு கால்வாய் அமைச்சு இந்த கோயிலை சுற்றி எப்பயுமே தண்ணி இருந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சாங்களாமா. ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இப்போ வரைக்குமே இந்த கோயிலுக்குள்ளார தண்ணின்றது இருந்துகிட்டே இருக்காமா. இது வரைக்கும் வத்துனதே கிடையாதாமா. ஸோ பார்த்துக்கோங்க, அந்த காலகட்டத்தில் அமைச்ச அந்த நீர் கால்வாய் அந்த டெக்னிக் மூலமா இப்போ வரைக்குமே இதுக்குள்ளே இருக்க தண்ணி வந்து வத்துறதே இல்லையாமா. எப்பயுமே இதுக்குள்ளே தண்ணி இருந்துகிட்டே இருக்குமாமா. அண்ட் தென் இந்த சிவலிங்கத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. என்னன்னா இந்த சிவனோட பேர் படவலிங்கம்னு சொல்லி சொல்கிறாங்க. படவை அப்படின்னா கன்னடத்தில் வந்து ஏழைன்னு பொருளாமா. ஸோ ஒரு ஏழை பெண் வந்து சிவன் மேலே கொண்ட அதீத பக்தியினால் தன்னிடம் இருக்கக்கூடிய மொத்த காசையுமே சேர்த்து வச்சு அவங்களாவே வந்து இந்த சிற்பத்தை வந்து செதுக்குறாங்களாமா. இது வந்து ஒரு வாய்மொழி கதையாக சொல்லப்படுது. எப்படி வந்து ஒரு மன்னர் கிருஷ்ணதேவராய அரசர் வந்து லட்சுமி நரசிம்மர் கோயில் கட்டினாரோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஏழை பெண்ணும் வந்து சிவன் மேலே கொண்ட பக்தியினால் அவங்களே கட்டியிருக்காங்க இந்த கோயில் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. ஸோ அதனாலேயே அந்த லட்சுமி நரசிம்மருக்கு கொடுக்கக்கூடிய அதே ஈக்குவாலிட்டி மரியாதையுமே இந்த சிவன் கோயிலுக்குமே தரப்படுது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே மாறிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு முன்னாடி கோபுரம்லாம் இருந்திருக்காமா. 1565 காலகட்டத்தப்போ போர் வந்தது இல்லையா. ஸோ அந்த டைமில் இந்த கோயிலோட கோபுரத்தை வந்து இடிச்சிட்டாங்களாமா. ஸோ அதனால் இப்போ வரைக்குமே வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே இந்த கோயிலுக்கு கருவறைக்குள்ளார வர்ற மாதிரி இப்போ வரைக்குமே தோற்றம் அளிக்குது. ஸோ நீங்கள் ஹம்பிக்கு போனீங்க அப்படின்னா மறக்காமல் லட்சுமி நரசிம்மர் சிலையும் இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கக்கூடிய படவலிங்கர் சிவன் சிலையும் வந்து தரிசித்து வாங்க. சூப்பராக இருக்குது ரொம்ப. இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் சின்ன இடம் தான், பட் இருந்தாலுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கிட்ட வந்து நரசிம்மர், இந்த பக்கம் வந்து சிவன், ரெண்டுமே வந்து ஒரு பெரிய இது. தென் இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் பாருங்கள், ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் வாய்ஃபர்மி, இந்த இடம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்கள். பட்டு பட்டா ஏதோ அலர்ஜி ஆகுமா என்னன்றது தெரில. நிறையா பேர் போகிறாங்க, உள்ளே போய் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. நாங்கள் போகல, பட் இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. யாரோ இப்படி உட்காந்து இப்படி நின்று எடுத்தோம் அப்படின்னா பின்னாடி அந்த இதுக்கும் செம்மையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய குரங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பக்கத்தில் தான் வரான் பாருங்கள். வால் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் தூக்கிட்டு வருதுன்னு பாருங்க. வால் நமக்கு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறக்காகவே வந்திருக்கான். அவன் மூஞ்சியை பாருங்க, எப்படி இருக்கான் பாருங்க. வாய்ஃபர்மி செம்மையாக இருக்கான் பாருங்க. நம்ம ஊர் குரங்கு வேறு மாதிரி இருக்கும், பின்னாடி இன்னொருத்த வரான் பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே இருக்க குரங்கு. வருது. சரி நம்ம போயிடலாம். ஸோ நீங்கள் ஹம்பி வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. சும்மா கொஞ்சம் நேரம் தான், பெருசாலாம் எதுவுமே கிடையாது, சிம்பிளான இடம் தான், பட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் என்ன நம்ம வாய்ஃபர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஃபர்மி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம 1600 பேர் இருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஃபர்மி உங்கள் தட்டனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.